அனைவருக்கும் வணக்கம். அடடா கணிதம் சேனல் தாங்கள் தேர்வுக்காக மேற்கொண்டு வரும் முயற்சிக்கும் பெறப்போகும் வெற்றிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. போட்டித் தேர்வில் இந்த கூட்டு வட்டியில் கணக்கிடப்பட வேண்டிய காலம் அல்லது வட்டி விதத்தை காண உதவும் அடிப்படை விதின்னு சொல்லுவாங்க. ரூல் நம்பர் 72, 114, 144 பற்றி காண்போம். இந்த அடிப்படை விதி தெரிஞ்சால் நம்ம எளிய முறையில் கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா அதுக்கான ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எளிய முறையில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரூல் நம்பர் 72 எடுத்துக்குவோம். ரூல் நம்பர் 72, அதாவது அடிப்படை விதி 72. இது என்ன கூறுதுன்னா, கூட்டு வட்டியில் நம்பர் ஆஃப் இயர்ஸு அல்லது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறதை பற்றி கூடுது. இன்னொன்று, ஒரு தொகை குறிப்பிட்ட ஆண்டுகளில் எப்போ டபுள் ஆகும் கேட்பாங்க. ஒரு தொகை குறிப்பிட்ட ஆண்டுகளில் எப்போ டபுள் ஆகும்? டபுள் த மணி. இதோட மீனிங் என்னென்னா, டபுள் த மணி எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 72. எப்போ ஒரு பணம் டபுள் ஆகும் குறிப்பிட்ட வருஷத்துலங்கிறத கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒருத்தவங்க 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா எப்போ அவங்க பணம் டபுள் ஆகும், எப்போ அவங்களோட பணம் டபுள் ஆகும்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பெருக்கல்ல இருக்கா, பெருக்கலோட ஃப்ரெண்டு வகுத்தல். ஓரார் 6 பாக்கி 1 2 6 12. அப்போ 6% இன்ட்ரெஸ்ட்டில் ஒருத்தவங்க ஒரு பணத்தை முதலீடு பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா 12 வருஷத்தில் அவங்க பணம் என்னவாகும்? 12 இயர்ஸில் அவங்க பணம் டபுள் ஆகும். இப்போ அடுத்து எடுத்துக்கோங்க, ஒருத்தவங்க 9% இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ஒரு பேங்க்லேயே கூட வச்சுக்கோங்க. இது போட்டித் தேர்வை தாண்டி நம்ம பொதுவாகவும் தெரிஞ்சுக்கலாம். 9% இன்ட்ரெஸ்ட்டில் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்கன்னா அப்போ எப்போ அவங்க பணம் டபுள் ஆகும்? 9%னா அதே தான், நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு 9% 72. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நம்மளுக்கு வேணும், எத்தனை வருஷம் தானே நம்மளுக்கு தேவை. அப்போ 72 பெருக்கல்ல இருக்க 9 அங்கிட்டு போகிறப்ப என்ன ஆகுனா வகுத்தல் ஆகும். 9 9 8 9 72. அப்போ அவங்க பணம் எப்போ டபுள் ஆகும்? 8 இயர்ஸில் அவங்க பணம் என்ன ஆகும்? டபுள் த மணி. சப்போஸ் 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஒருத்தவங்க போட்டுருக்காங்க. இது நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கவங்களுக்குலாம் பொருந்தும். 12%ல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வருவோம். அப்போ இன்ட்டு 12% ஈக்குவல் டு 72. அப்போ எப்போ அவங்க பணம் டபுள் ஆகும்? இந்த பெருக்கல்ல இருக்க 12 இங்கிட்டு போனால் என்ன ஆகும்? வகுத்தல் ஆகும். I12 60, R12 72. அப்போ அவங்க பணம் எப்போ டபுள் ஆகும்? 6 இயர்ஸில் டபுள் ஆகும். சரி, ரூல் நம்பர் 72 எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, ஒரு கூட்டு வட்டியில் அதன் தொகை டபுள் த மணியை மட்டும்தான் மென்ஷன் பண்ணுது. இதே ரூல் நம்பர் 114 எதை மென்ஷன் பண்ணுதுன்னா, இப்போ பணம் டபுள்னு சொல்லிட்டோமா, அதே பணம் நம்மளுக்கு ட்ரிபிள் ஆகணும், மும்மடங்கு ஆகணும். ஒரு பேங்க்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், கூட்டு வட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த பணம் வந்து குறிப்பிட்ட காலத்தில் எப்போ இந்த பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் ட்ரிபிள் ஆகும், மும்மடங்கு ஆகுங்கிறதான் கேள்வி. அதான் என்னென்னா ரூல் நம்பர் 114. அதுக்கு நம்ம எதை எடுத்துக்கணும்னா, ரூல் நம்பர் 114 எடுத்து கண்டுபிடிச்சிக்கலாம். இது எப்போ மணி? ட்ரிபிள் த மணி. இதெல்லாம் போட்டித் தேர்வில் அடிக்கடி கேட்குறது. ட்ரிபிள் த மணி. ஒருவர் ஒரு வங்கியில் 9% இன்ட்ரெஸ்ட், 9% வட்டி வீதத்தில் பணம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வராரு. எத்தனை ஆண்டுகளில் அவர் பணம் மும்மடங்கு ஆகும் என கேட்பாங்க. ஒரு கேள்வியாகவே பார்த்துருவோமே. ஒருவர் 9% கூட்டு வட்டி வீதத்தில் தொடர்ந்து முதலீடு செய்து வருகிறார். கூட்டு வட்டி வீதத்தில் செய்த முதலீட்டு தொகை எத்தனை ஆண்டுகளில் மும்மடங்காகும்? இந்த வார்த்தையில் இங்கே என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா, மும்மடங்கு, ட்ரிபிள் த மணின்னு சொன்னாங்க. ட்ரிபிள் த மணினா நம்ம ரூல் நம்பர் என்ன எடுத்துக்கணும்னா 114 எடுத்துக்கணும். ஒன்றுமே கிடையாது, அதே சேம் ஃபார்முலா தான். நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 114. இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை? 9%.
நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் தேவை. 114 டிவைடட் பை 9 அடிப்போமா? 59 45 6 19 90 11 99 12 108 13 117. அப்போ 12 108 பாக்கி எவ்வளோ இருக்குது? 114 108 போச்சுன்னா பாக்கி எவ்வளோ இருக்குது? 6. அப்போ 12 வருடம். நியரஸ்ட்டு எந்த வருடம்னா 12 வருடத்தில் அது என்னவாகும்? ட்ரிபிள் த மணி ஆகும், மும்மடங்கு ஆகும். அடுத்து ஒருவர் அதே கேள்வி தான் 6% எடுத்துக்குவோம். எத்தனை பர்சன்டேஜ்? 6%ல் எத்தனை ஆண்டுகளில் மும்மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ எடுத்துக்குவோம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கேள்வியில் மும்மடங்குன்னா நம்ம என்ன நம்பர் யூஸ் பண்ணணும்? 114. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் தானே தேவை. எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்? 6% இன்ட்ரெஸ்ட். ரைட்டா? அடிப்போமா? 1 6 ஆர் 6 பாக்கி 5 54. 54 எத்தனை இருக்கும்? 9 9 54. அப்போ அவரோட பணம் எத்தனை வருஷத்தில் மும்மடங்கு ஆகும்னா 19 வருஷம் எடுத்துக்கும். ஒரு பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா 6%ல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா அவர் பணம் எப்போ மும்மடங்காகும்? அது எடுத்துக்கிற காலம் வந்து 19 வருஷம். எத்தனை வருடம்? 19 வருடம் எடுத்துக்கும். அடுத்து ஒருவர் 8%ல் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வராரு. எப்போ மும்மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. அதே சேம் தான். நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 114 மும்மடங்குங்கிறதுனால. இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு 8% ஈக்குவல் டு 114. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தானே நம்மளுக்கு கால்குலேஷன் வேணும். 1 8 8 பாக்கி எவ்வளோ இருக்கும்? 3. 34 4 8 32 பாக்கி 2. அப்போ எத்தனை வருடம் எடுத்துக்கும்? 14 வருடம் 2 மாதம் நியரஸ்ட்டாக எடுத்துக்கும். ரைட். இது ரூல் நம்பர் 114. நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ரூல் நம்பர் 72 முடிச்சிட்டோம். இப்போ என்ன பார்த்தோம்? ரூல் நம்பர் 114. 72 எப்போ எடுத்துக்கணும்? 2 இயர்ஸ்க்கு எடுத்துக்கணும். அதாவது 2 மடங்குக்கு 2 டைம்ஸ்க்கு எடுத்துக்கணும். 114 எப்போ எடுத்துக்கணும்? 3 டைம்ஸ்க்கு எடுத்துக்கணும். அதாவது நம்மளோட பணம் 2 மடங்கு ஆகிறதுக்கு ரூல் நம்பர் 72 எடுத்துக்கணும். நம்ம பணம் 3 மடங்கு ஆகுதுன்னு ஒரு கொஸ்டினில் இருந்துச்சுன்னா ரூல் நம்பர் 114 எடுத்துக்கணும். அப்போ ரூல் நம்பர் 144ங்கிறது என்னென்னா நம்மளோட பணம் எத்தனை மடங்கு ஆகணும்னா 4 மடங்காக ரூல் நம்பர் 114 எடுத்துக்கணும். ரூல் நம்பர் 144 இது எதை சொல்லுதுன்னா, இந்த அடிப்படை விதி ரூல் நம்பர் 144 எதை சொல்லுதுன்னா, நம்மளோட பணம் 4 டைம்ஸ் ஆகணும். எத்தனை டைம்ஸ்? 4 டைம்ஸ் ஆகணும். 4 மடங்கு ஆகணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9% இன்ட்ரெஸ்ட்டில் ஒருவரோட பணம் எப்போ 4 மடங்கு ஆகும்? இதான் கேள்வி. நம்மளோட போட்டித் தேர்வில் இந்த கேள்வி வந்திருக்கு. 9% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அது எப்போ 4 மடங்கு ஆகும்னு கேள்வி. நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு என்ன? நம்மளுக்கு 144. ஏன் நம்ம 144 யூஸ் பண்ணோம்னா இங்கே என்ன மடங்குன்னு சொல்லியிருக்காங்க? 4 மடங்கு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 9 ஈக்குவல் டு என்னடாமா 144. நம்மளுக்கு என்ன தேவைன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் தானே தேவை. இந்த 144 டிவைடட் பை 9 9ஆல் அடித்தோம்னா 9 9 பாக்கி 5 54 6 54. அப்போ எத்தனை வருஷத்தில் அது 4 மடங்கு ஆகும்னா 16 இயர்ஸில் அது எத்தனை மடங்கு ஆகுமா? 4 மடங்கு ஆகும். 16 இயர்ஸில் அது எத்தனை மடங்கு ஆகும்? 4 மடங்கு ஆகும். இப்போ ஒருத்தர் 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் அது எப்போ 4 மடங்கு ஆகும்னு கேட்குறாங்க. பேங்க் எவ்வளோ தருது? கூட்டு வட்டி 12% தருது. அப்போ என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 144. நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் இப்போ பேங்க் தருது? 12%. நம்மளுக்கு அது எத்தனை ஆண்டுகள் 4 மடங்காக எடுத்துக்கும் தான் கேள்வி.
இந்த பெருக்கல்ல இருக்க 12 இங்கிட்டு போனால் என்ன ஆகும்னா வகுத்தல் ஆகும். ஒரு 12 12, பாக்கி 2 2 12 24. அப்போ அவரோட பணம் 4 மடங்கு ஆகிறதுக்கு எடுத்துக்க வேண்டிய காலம் எவ்வளோன்னா 12 இயர்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, போட்டித் தேர்வில் இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கான ஃபார்முலா ப்ரொசீஜர் நிறையா இருக்குது. இப்போ இதுக்கான ப்ரொசீஜர்னு பார்த்தோம்னா, சப்போஸ் நம்ம இப்போ போட்டது அத்தனையுமே நான் ஒரு ப்ரொசீஜரில் ஒரு கணக்கில் சொல்கிறேன். ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, ஆசிரியர் தகுதி தேர்வுலேயே அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. அந்த கேள்வியை பாருங்கள். இந்த கேள்வி ஒரு ஒரிஜினல் கேள்வியை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு அசல் 5% கூட்டு வட்டி விகிதத்தில் விடப்பட்டால் அது எவ்வளவு காலத்தில் 3 மடங்காகும்? இதுதான் கேள்வி. இதுக்கான விடை என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா 22 ஆண்டு, 22.5 ஆண்டு, 23 ஆண்டு, 23 ஆண்டு. இப்போ நம்ம பார்த்தது இத்தனையுமே ஒரு போட்டித் தேர்வில் கேட்ட கேள்வியை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். அவங்க கேட்டிருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு குறிப்பிட்ட அசல் எத்தனை % கூட்டி வட்டி விகிதத்தில் 5% கூட்டி வட்டி விகிதத்தில் விடப்பட்டால் அது எவ்வளவு காலத்தில் எத்தனை மடங்கு ஆகுமா, 3 மடங்கு ஆகுமா? நம்மளுக்கு தெரிஞ்ச ரூல்லாம் என்ன? இந்த மாதிரி கூட்டு வட்டி கொடுத்தா அந்த ரூல் நம்பர்ஸ்லாம் என்ன? 72, இன்னொரு ரூல் நம்பர் 114, இன்னொரு ரூல் நம்பர் 144. இந்த 72 எதுக்கு பயன்படுத்துவோம்னா டபுள் த மணி. இந்த 114 எதுக்கு பயன்படுத்தோம்னா ட்ரிபிள் த மணி. இந்த 144 எதுக்கு பயன்படுத்தோம்னா 4th டைம்ஸ் த மணி. இப்போ நம்ம கேள்வியில் என்ன மடங்கு கொடுத்துருக்காங்கன்னா 3 மடங்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன ரூலை பயன்படுத்தணும்னா ரூல் நம்பர் 114. ரூல் நம்பர் 114. அப்போ நான் என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப், நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம்ல, நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 114. நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை %? 5% ஈக்குவல் டு 114. நம்மளுக்கு எத்தனை ஆண்டுகள் தான் கேட்குறாங்க, எவ்வளவு காலம்னு கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் தேவை. 4/5. 5 அடிப்போமா? 1 5 சார் 5, 1 5 5, 2 5 10, பாக்கி 14, 2 5 10, பாக்கி 4 40. 40ல் எத்தனை 5 இருக்கும்? 8 5. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ காலம் எடுக்குதுன்னா 22.8. இந்த 22.8ங்கிறது நம்மளுக்கு இங்கே இருக்க ஆப்ஷனில் எதுன்னு பார்த்தோம்னா பி ஆப்ஷன். அப்போ 22.5 ஆண்டுகள் தான் நியரஸ்ட் நம்பராக இருக்குது. நியரஸ்ட் ஆப்ஷன். இதோட கணக்கு முடிஞ்சிருச்சு. இதே சப்போஸ் இதை நம்ம ப்ரொசீஜர் படி போடுறோம்னா வாட் இஸ் த ப்ரொசீஜர்? அந்த அமௌண்ட்டுங்கிறது எது? P × 1 + R/100 பவர் n. எத்தனை மடங்காகுதான்? அந்த போட்டிருக்க அசல் எத்தனை மடங்காகுதான்? 3 மடங்காகுதான். அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல். 3 டைம்ஸ் ஆஃப் பிரின்சிபல். 1 + Rங்கிறது 5%. எத்தனை காலங்கிறத நம்மள்ட்ட கேள்வி. இந்த P என்ன ஆயிரும்னா கேன்சல் ஆயிரும். 3 = இந்த 1. இதை என்ன செய்வோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பகுதியும் விகுதிக்கு பக்கத்தில் 1 கூட்டினாலும் சரி 1 கழித்தாலும் சரி, கூட்டியிருந்தால் பகுதியோட தொகுதியை கூட்டணும், கழிச்சிருந்தால் பகுதியிலேருந்து தொகுதியை கழிக்கணும். பகுதியோட தொகுதியை கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 105/100 பவர் என்ன கிடைக்கும்? n. இந்த 105/100 நான் எப்படி எழுதிக்கலாம்னா 1.05 பவர் n. இப்போ நான் என்ன செய்யணும், இதை வச்சு என்னால் கணக்கு போட முடியாது. இருபுறமும் லாக் எடுக்க. அப்போ 2 சைடு நான் என்ன எடுக்கணும்? லாக் எடுக்கணும். log 3 = இதுக்கு லாக் எடுத்தால் n முன்னாடி வந்துடும். log 1.05. இந்த log 3க்கு என்ன வேல்யூனா நம்மளுக்கு என்ன தேவை? n தானே வேணும். n = log 3 இந்த பெருக்கல்ல இருக்க லாக் இங்கே வந்தால் என்ன ஆயிரும்? வகுத்தல் ஆயிரும். இந்த log 3யோட வேல்யூ என்னென்னா 0.4771. log 1.05 வேல்யூனா 0.021189. அப்போ இதை நம்ம சிம்பிளை பண்ணோம்னா 22.517. இது நியரஸ்ட்டு என்ன வேல்யூ கொடுக்குது? 22. இது ப்ரொசீஜர் படி போடலாம். இது ஒரு ஸ்கூல் எக்ஸாம்லையோ அல்லது காலேஜ் தியரி எக்ஸாம்லையோ கேட்டால் நம்ம ப்ரொசீஜர் படி போடலாம். நம்மளுக்கான நேரங்கிறது போட்டித் தேர்வில் ரொம்ப குறைவு. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ரூல்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதான். அடிப்படை விதிகள் என்னென்ன ரூல்ஸு? 72, 114,
144. மறுபடியும் சொல்கிறேன், 72 2 டைம் ஆகிறதுக்கு 114 நம்மளோட பணம் 3 மடங்கு ஆகிறதுக்கு, 144 நம்மளோட பணம் 4 மடங்கு ஆகிறதுக்கு. அப்போ இந்த எளிய அடிப்படை விதிகளை பயன்படுத்தினோம்னா ஒரு போட்டித் தேர்வில் நம்மளுக்கான நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்ம எளிய முறையில் கண்டுபிடிச்சிடலாம். என்ன அதோட ஆப்ஷனை வந்து நியரஸ்ட்டாக பொருத்தி பார்க்கணும், அதை தாண்டி போயிடக்கூடாது. இப்போ 22.8னா நம்ம எப்பொழுதுமே நம்மளோட கை என்ன செய்யணும்னா அந்த புள்ளிக்கு அப்புறம் 5 5க்கு மேலே இருந்தால் பக்கத்தில் ஒன்று கூட்டிடுவோம். அது இங்கே செய்யக்கூடாது. அதுக்கு நியரஸ்ட் ஆன்சர் என்னென்னா 22.5. அந்த நியரஸ்ட் ஆன்சரை தான் குறிக்கணும். மாறா இந்த 23 குறிச்சிடக்கூடாது. என்ன நியரஸ்ட் ஆன்சரோ அதை குறிச்சிட்டு போயிடணும் அந்த ஆப்ஷனில் இருக்கிறத. நன்றி.